இங்க பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லா அங்க அடுக்கி வச்சிருங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். சரி. ஐயோ அண்ணா எல்லாம் ஹாலுக்கு ஒரு சொன்ன. ஏன் ஏதாச்சும் சீக்கிரம் இருந்துச்சுங்க? எனக்கு டைம் என்ன? அது ஒண்ணும் இல்லை, என்ன ஒரு 5-5:30 இருக்கும், அவள் தான். என்னங்க நீங்க எழுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ 5 மணி ஆயிடுச்சு. என்ன பண்றது இப்போ? ஒண்ணுமே இல்ல. ஒய் இவ்வளவு பதட்டம், ஒய் இவ்வளவு டென்ஷன்? பின்ன என்ன, நான் பாட்டுக்கு அப்படியே தூங்கிட்டேன். வேலை என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒன்னும் ஆளுங்க, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? உங்களை எழுப்பலாம் தான் பார்த்தேன், பாவனி டயர்டா தூங்கி நின்றீங்க, அதனால தான் விட்டேன். இப்ப பாருங்க, நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா போய் எல்லா வேலையும் ஆரம்பிது கரெக்டா இருக்கும்ல? ஓகே தானே? இல்லங்க, இருந்தாலும் நான் கப்சப், ஒன்னும் பேசக்கூடாது. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, ஒரு டென்ஷன் வேண்டாம். இப்ப நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கலாம். ஏங்க, நான் மட்டும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க மட்டும் இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஏன் நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்தா போச்சு, இதெல்லாம் ஒரு மேட்ருங்க. ஃப்ரீயா விடுங்க. நீ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கம்மி. என்னது? முடிங்க. என்ன இருக்கு இதுல? இந்த கேர நேரத்துக்கு அதை பிச்சு பார்த்துக்கலாம்ல. ஆமால? ஆமாவா இல்லையா? இல்ல ஆமான் தான். என்னங்க இது? எங்க ஊர்ல இத பட்டு புடவைன்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எப்படி? விளையாடாதீங்க. எதுக்கு இப்ப இந்த புடவை? நாங்க நீங்க தினமும் உங்களுக்கு புது புடவை கொடுக்குறது என்னோட வழக்கம் தானே. ஹலோ, அது நார்மல் புடவை, இது பட்டு புடவைங்க, அதான் கேக்குறேன். நார்மல் நாளுக்கு நார்மல் புடவை, நீ கல்யாண ஃபங்க்ஷன்னால பட்டு புடவை, அதை விடுங்க. புடவை நல்லா இருக்கா நல்லாலே அத்தை சொல்லுங்க. எதுக்குங்க இப்படி அனாவசியமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, புடவை நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அத்தை சொல்லுங்கன்றல. ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் இப்ப தேவை. ஓகே, போய் கப்புன்னு கட்டணும் பார்க்கலாம். இப்பவா? இப்பவே போங்க.